கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் இன்றைக்கு சொல்ல போற செய்தி மத்தேயு சுவிசேஷம் அதனுடைய கர்த்தர் சோதரம் 21ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர் எருசலேமுக்குள்ளே பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். இருந்த வண்ணம் போது இவர் யார் என்று இருக்கட்டும். நன்றி கர்த்தர் சோதரம். எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிஷம். நாம் பேசினா உங்களுக்கு நன்மை உண்டாகாது. என்னில் இருக்கிற தேவன் உங்களோடு பேசினால் நிச்சயம் நன்மை உண்டாகும். அந்த நோக்கத்தோடு நீங்கள் ஆண்டவரை நோக்கி பாருங்கள். கர்த்தர் உங்களை நடத்துவார். பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்தி நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் எங்கள் மேல் வைத்த தயவுக்காக, இரக்கத்துக்காய் ஸ்தோத்திரம். இதை ஆசீர்வதித்தாரும் என்னோடு எங்களோடும் கூட பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆம். கர்த்தர் ஸ்தோத்திரம். அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கும்படி கேட்கிறேன். அவர் எருசலேமுக்குள்ளே பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். கர்த்தர் சோதரம். இவர் யார் என்று விசாரித்தார்கள். கர்த்தர் சோதரம். விசாரித்த இவர் யார்? நான் இப்பவும் உங்க நடுவிலே சொல்ல போகிற செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், இவர் யார்? இவர் யார்? இவர் யார்? பல ஆண்டு காலமாக சபைகளில் பிரசங்கிக்கப்படுகிற ஒன்று, பல தேவ மக்கள் சொல்லுகிற ஒரு காரியம், இவர் யார்? இவர் யார்? இப்ப நான் கேட்கிறேன், என்ன யார்? என்னை யாருன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? எங்க ஊர்ல சொல்றேன். இவர் யார் அப்படின்னு கேட்டா, இன்னாருடைய மகன் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் ஓப்பனா பேசுறேன். வாழைப்பழத்து வியாபாரி கிருஷ்ணனுடைய மகன் அப்படிம்பாங்க. சூப்பரா? ரைட். எங்க அப்பா பெயர், அவர் தொழில் சேர்ந்து வருது, இன்னுடைய மகன் சொல்லுவாங்க. இப்போ என்ன யாரு கேட்டா, இவர் கர்த்தருடைய ஊழியக்காரன் சொல்லுவார்கள். இப்ப நான் கேட்கிறேன், உங்களை யாருன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? நீதிமான், பரிசுத்தவான், பரிசுத்தவாட்டி என்று சொல்லணும். நம் நடுவில் அடிக்கடி வந்துட்டு போற ஒருவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன் அப்படின்னா, ஒரு அம்மா வீட்டுக்கு அடிக்கடி அந்த ஐயா வந்துட்டு போற, அந்த அம்மா சொல்லி நான் புருஷன்கிட்ட, நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போற பரிசுத்தவான் என்று காண்கிறேன். இந்த இதுல கை வச்சுறாங்க, ஏத்தி இறக்கிறாங்க. கவனிச்சு கொள்ளுங்கள். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஒவ்வொரு சூழ்நிலையில இருக்கிறார். உண்மையாகவே இவர் யார் என்பதற்கு 3 காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இவர் யார் அப்படிங்கிறதுக்கு 3 காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். அது 3ம் நிறைய பிரிவோடு சேர்ந்தது. நீங்க புரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள, நீங்க இனி சர்ச்சைக்கு வரும்போது ஒரு நோட்டு, ஒரு டைரி, ஒரு பேனா எல்லாம் கொண்டு வரணும். இது கற்றுக்கொள்ற இடம், கற்றுக்கொள்ளுகிற இடம். உங்களை நம்பி இன்னொரு சந்ததிக்கு நீங்க அந்த ஜீவனுக்கே தான் சொல்ல வேண்டிய ஆளு. வரணும், இருக்க, திங்கணும், போகணும் அப்படிங்கிறதுக்கு சர்ச்சை கிடையாது. உங்க கையில உள்ள சந்ததிய இந்த தேவ ராஜ்யத்துக்கு நிப்பாட்ட வேண்டிய வேலை உங்க வேலை உள்ள கடமை. அதனால ஆமா, இங்கேயும் நம்ம ஐயாகுமார் வீச வச்சிருக்கவங்க எல்லாம் சூப்பரா தான் வந்திருக்கீங்க. நன்றி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சாயங்காலம் கண்டிப்பா வந்துருங்க. தயவு செய்து வருகை பற்றி பேசுவேன். இப்பமெல்லாம் வருகை பற்றி பேசுற பழக்கமே சபைகள்ல நின்று போயிட்டு, நான் ஆதி காலத்துல பழகுனதுனால அந்த மானியன் விடாம கை கொண்டு வருகிறேன். அதனால கர்த்தர் நடத்துவார். கண்டிப்பாக நீங்க டைரியோடு பேனாவோடு வந்துருங்க. ஒருவேளை
வாய்ப்பு இல்லை, வசதி இல்லை அப்படின்னு இருந்தா கவனித்துக் கொள்ளுங்கள். வாய்ப்பு இல்லை, வசதி இல்லை அப்படின்னு இருந்தா உங்களுக்கு நாங்க வேற வழியில பியானோ வாங்கி தரக்கு வாய்ப்பு தரலாம், பேப்பர் தர வாய்ப்பு பண்ணலாம். உங்களோட காசு இருந்தா கண்டிப்பா நீங்க காரியங்களை செய்யுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். இவர் யார் அப்படிங்கிற இந்த கேள்வி பல நிலைகளில் கேட்கப்பட்டது. இயேசுவே சொன்னார், என்னை பற்றி ஊருக்காரன் என்னெல்லாம் சொல்றான்பா அப்படின்னு கேட்டார். 12 சீஷர்களை கூப்பிட்டு வச்சு கேட்டார், என்னை பற்றி இந்த ஊர்ல இருக்கிறாங்கல்ல மக்கள் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி. அதுக்கு அந்த ஊருக்காரங்க என்ன சொன்னாங்களோ அதான் சீஷர் சொன்னாங்க. உம்மை எரேமியா என்று சொல்றாங்க, உம்மை யோவான் சானம் என்று சொல்றாங்க, உம்மை யோவான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஒன்னு ஒன்னா சொல்லிட்டு வந்தாங்க. அப்ப ஆண்டவர் சொன்னார், விடு பேச்ச விடு, நீங்க என்ன சொல்றீங்க? இந்த 3.5 வருஷம் என் பின்னால வார, நான் எங்க போறேன் அங்கெல்லாம் வார, நான் தருக சாப்பிடலாம் சாப்பிடுதேன், நீ என்ன பற்றி என்ன அறிஞ்சிருக்க சொல்லு அப்படின்னு கேட்டார். அதுல 11 பேரு 3 அமைதியில இருந்தா, உங்களை மாதிரி அமைதியில அழகா அருமையா இருக்கே கர்த்தர் ஸ்தோத்திரம். அமைதியில இருந்தா. ஒரே ஒருத்த மட்டும் எப்பொழுதுமே முந்திரி கொஞ்சம் வேகமான ஆளு. அவன் சொன்னா, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொன்ன உடனே இயேசு சொன்னாரு, பேதுருவே, ரத்தம் மாம்சம் வெளிப்படுத்தல, என் பிதா உனக்கு வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா. சபையில 2 விதமான பிரசங்கம் இருக்கு. ஒன்று ரத்தம் மாம்சம் வெளிப்படுத்தும். இப்போ நான் சொல்றேனே, யாரை சொல்லலாம்? பிரைஸ் லார்ட். எப்போ வேண்டாம், சோத்திரம் பிதாவே, பாவம் புரிய கேட்டுக்கிற கர்த்தருக்கு சோத்திரம். ஒரு கிடையாது, ஒரு வாலிப பையனை உண்டாச்சுன்னா செய்திக்கு அவன் ரத்தம் நல்ல வேகமா இருக்கும். எனக்கு 65 வயசு, ரத்தம் வேகமா இருக்காது. அது ஓயா வேகமா இருக்காது. அதே தட்டப்பா தட்டப்பா தட்டப்பா, கொஞ்சம் வால்யூம் போட்டு. நன்றி, இந்த வசதிக்காக ரொம்ப நன்றி. அல்லேலூயா. ஒரு காலத்துல இந்த மைக்கு கிடையாது, எதுவும் கிடையாது, பேசணும், அதான் வாலிப வயசு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ 65 வயசு எனக்கு. அதனால ஏறக்குறைய கொஞ்சம் எட்டிட்டேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். பூமியில ஆண்டு எத்தனை ஆண்டு காலம் வச்சிருக்காரோ அது வரையும் கர்த்தருக்காய் வாழ்வு. கவர்ச்சியாக இப்ப சொன்னார் ஆண்டவர், பேதுருவே, ரத்தமும் மாம்சமும் வெளிப்படுத்தல செய்தி, ரத்தம் மாம்சம் வெளிப்படுத்தல செய்தி இருக்கு. அதை கேட்டாலே புரிஞ்சுக்கலாம். இப்ப நான் சொல்லுற செய்தியை நீங்க கேட்டே இருக்கும் போது உண்மையாகவே இவருக்கு ரத்தம் மாம்சம் வெளிப்படுத்துறதா சொல்லிடலாம், ஈஸி கண்டுபிடிச்சிடலாம். ஆனா பிதா வெளிப்படுத்துவார். அந்த வெளிப்படுத்தல் தான் சபைக்கு தேவை. அல்லேலூயா. குடும்பத்துக்கு தேவை, எனக்கு தேவை, உங்களுக்கு தேவை. கர்த்தர் சொல்றார், இவர் யார் அப்படிங்கிறதுக்கு ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்றார். அப்படிங்க, இந்த கிறிஸ்து இப்ப சொன்ன இந்த வசனத்துக்கு பழைய ஏற்பாட்டுல ஒத்த வாக்கியம் இருக்கு. இவர் யார் என்கிற கேள்வி பழைய ஏற்பாட்டுல கேட்டாங்க. அந்த வசனத்தை இப்ப நான் சுட்டி காட்டினா அதுக்கடுத்த காரியங்களை சிந்திப்பதற்கு ஏதுவாக இருக்கும். எப்பொழுதுமே புதிய பாட்டுல அதுக்குரிய ஆன்சர் இல்லைன்னா பழைய ஏற்பாட்டுல இருக்கு, பழைய ஏற்பாட்டுல ஆன்சர் இல்லைன்னா புதிய ஏற்பாட்டுல இருக்கும். வேற எங்கேயும் இருக்காது. இதை விட்டுட்டு வேற எங்கேயும் இருக்காது. திரும்ப சொல்லுகிறேன், கவனிங்கள். பழைய ஏற்பாட எடுத்து பேசும் பொழுது வேதம் சொல்றேன்னு சொல்லலாம். புதிய ஏற்பாடு மத்தேயு மார்க்கு எடுத்துக்கிட்டு
வேதம் சொல்லுன்னு சொல்லக்கூடாது. தெளிவுபடுத்தாரு. நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், பெரிய பெரிய பிரசங்கமார்கள் மார்க்கும் மத்தேயும் யோவானையும் அப்போஸ்தலர் ரோமை எடுத்துக்கிட்டு வேதம் சொல்லுதும்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் மண்டையில பதிந்தது மாறல. இயேசுவே சொன்னார், உங்க கையில் உள்ள வேதம், சங்கீதம், தீர்க்க தரிசனங்களை என்னை குறித்து சொல்லியிருக்கிறதே சொன்னார். அப்போ புதிய ஏற்பாடு, புதிய மார்க்கம். அல்லேலூயா. இது கிருபையை சார்ந்தது, கிருபையை சார்ந்தது. கர்த்தர் சொல்றது ஏசாயா 63:1. 63:1. கவனிங்க, இங்க கவனிங்க. இப்போ எங்க சகோதரி மாறல பார்த்தாங்க, தங்கம் சகோதரி, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பா. இப்ப எங்க ஆண்கள் வாசிக்க போறாங்க. பைபிளை கையில் எடுங்க, கீழே வைக்காங்க, கீழே வைக்க. பைபிளை கையில் எடுங்க ராசா. ஆமா, யாருனாலும் வாசிக்கலாம். ஏசாயா 63:1 வாசிங்க. ஏதோமிலும் அதில் உள்ள போசா பட்டணத்திலும் எப்படி வார? சாயம் தீர்த்த வஸ்திரமுடையவராய் வாரார். இரண்டாவது, மகத்துவமான உடையர் அணிந்தவராயும் வாரார். அங்க ஒரு கேள்வி கேட்க, ஏசாயா கேட்க, இப்படி வாராரு, இவர் யார்? இவர் யார்? சொல்ல ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஃபர்ஸ்ட் சொல்ல போற வார்த்தை என்னன்னா, சாயம் தீர்த்தவராய் வருகிற இவர் யார்? ரெண்டா சொல்ல போறது, மகத்தான உடைய உடைத்தவராய் வருகிறவர் இவர் யார்? மூன்றா சொல்ல போது, கவனிங்க, உங்க மனசுல என்னென்ன கேள்வி இருக்கோ அத்தனை கேள்விக்கும் பதில் சொல்லுகிறவராய் வருவார். ஹல்லேலூயா. என்ன கேள்வியான கேள்வி? இந்த ஆராதனையில நீ ஆண்டவர் யார் என்பதற்கு என்ன கேள்வியான கேள்வி? அவரை பதில் சொல்லுவார். அவர் சொல்ல போகமாட்டார். ஆனா அவர் சொல்ற முறை வித்தியாசமா இருக்கும். அதை நான் உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறேன். அவங்களுக்கு நீங்க புரியக்கூடிய அளவுக்கு, நீங்க உள்வாங்குற அளவுக்கு. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதனால நீங்க கவனித்துக் கொள்ளுங்கள். நான் ஃபர்ஸ்ட் அந்த வசனம் வாசிமா, திரும்ப வாசியா. ஏதோமிலும் இயேசுவின் ரத்தம் தமிழ் வலுவங்க சாப்பிட்ட மாதிரி பேசலாம். இருக்கட்டும், கவனிங்க. சாயம் தீர்த்தவராய் வருகிற இவர் யார்? சிம்பிளா சொல்லிடுது, கவனிச்சுக்காங்க. அவரை போல அழகுள்ளவர் யாரும் இல்லை, அவரை போல மேன்மை யாரும் இல்லை. நான் கேட்கிறேன், இந்த பூமியில் உள்ள அழகு உங்களை கண்ணை மிரட்டுது. சில வாலிபர்கள் அழகான பிள்ளைய பார்த்த உடனே அப்படின்னு தலைமுடி அங்கே இங்கே இங்கா. காரணம் என்ன? அவன் வாலிபன், கண்டிப்பா செஞ்சாகணும், இல்லைன்னா எதுக்கு இருந்து. பிள்ளைகள் அப்படிதான் செய்யும், தப்பு இல்லை, ரைட்டு. நான் சொல்லுவேன் கரெக்டு. அதுக்காக உங்களை உற்சாகப்படுத்த சொல்லல, அதுதான் வயசு, அப்படிதான் செய்வான். அது செய்யாத வாலிபன் இல்ல. குட். யார் சொன்னது? பரவாயில்ல, கேட்டுக்கார, சூப்பர், கவனிச்சாங்க. ஆனா என்னன்னா, என் ஆண்டவர் யார் அப்படின்னு கேட்கிற கேள்விக்கு ஏசாயா பார்க்கிறான். என்னடா இவ்வளவு அழகானவராய் பார்த்தேன். ஏசாயா 6ஆம் அதிகாரத்துல அழகானவராய் பார்த்தார். அது வாசிங்க, அந்த ஏசாயா 6:1. உயரமும் போய் இப்ப ஆண்டவரை பார்க்கலாம். உன்னதமான சிங்காசனம் வீட்டு இருக்கிறார். 63 பார்க்கும்போது ஆண்டவர் மாற்ற இருக்கு. அங்க கண்ட ஆண்டவர் இங்க வேற மாதிரி பார்க்கிறேனே சொல்லி இப்ப எப்படி காட்டுறாருன்னா, கவனிங்க, என் அம்மா ராஜாக்கு, நீ செய்த அக்கிரமத்துக்காக, நான் செய்த அக்கிரமத்துக்காக
நீ பண்ண பாதகத்துக்காக, நீ செய்த அந்தரங்க கிரியைக்காக என் ஆண்டவர் தனிமையாக களமிறங்கி ஆலை மிதித்த போது அவருடைய வெண்மையான வஸ்திரம் இரத்த சாய்ந்த வஸ்திரமாய் மாறினது. ஏனென்றால் என்னை உன்னை நேசித்தவர் அந்த வேலையை செய்தார். அந்த வேலையை செய்தார். இந்த ஆண்டவனை நேசித்தவர், இந்த ஆண்டவன் மேல் அன்பு வைத்தவர், இந்த ஆண்டவர் மேல் இறக்க வைத்தவர், இந்த ஆண்டவர் மேல் தயவு வைத்தவர். உங்க அம்மாவை காட்டிலும், உங்க அப்பாவை காட்டிலும், உன் கைப்பிடிச்ச கணவனை காட்டிலும், உன் மனைவியை காட்டிலும், பெற்றெடுத்த பிள்ளையை காட்டிலும் இவர் அன்புள்ளவர், அன்புள்ளவர், அன்புள்ளவர். உன்மேல் வைத்த அன்புக்காக மகிமை வஸ்திரத்தை, உண்மையாகவே நான் அழக்கூடாது. டாக்டர் சொல்லியிருக்கான், இந்த கண் ஆபரேஷன் பண்ணியிருக்கேன், ஏன்னா இந்த தாடி எனக்கு கிடையாது, இது என் சொந்த தாடி இல்லை, டாக்டரால் ஏற்பட்ட தாடி. கத்திர சோதரம் போயிடும், ஒரு 15 நாள் கழிச்சு அது போற போக்கில் போயிடும். கவனித்து விடுங்கள், நீ அழவே கூடாது அப்படின்னா ஆபரேஷன் பண்ண அன்னைக்கே அழகா வேண்டி இருந்து வழியில் அழல. என் ஆண்டோடைய அன்பை நினைத்தால் என்னால் அழவே இருக்க முடியாது. என்ன எதுக்கு தேடி வந்தா? ஒரு நல்லவனை தேடி போலாம், அழகுள்ளவனை தேடி போலாம், திரைமன்னனை தேடி போலாம், பராக்கிரமசாலியை தேடி போலாம், ஒரு ஐஸ்வர்யவனை தேடி போலாம். என்ன ஆண்டவர் ஏன் தேடி வந்தா என்று நினைத்து உட்கார்ந்து அழுது நான் கேட்கிறேன், உங்களை ஒருவர் தேடி வந்தாரே, நீ கூப்பிடலையே, யாரும் உங்களை திரும்பி பார்க்காத போது அவர் உங்களை தேடி வந்தாரே. காரணம் என்ன தெரியுமா? உன்னை அவர் போல மாற்றுவதற்காக. நீ செய்த, நான் செய்த அத்தனை அக்கிரமங்களையும் கர்த்தர் மன்னித்து தேவனாகிய ஆண்டவர் கிருபை வைத்தார். நான் கேட்கிறேன், ஒருவேளை சின்ன சின்ன குற்றங்களோடு குறைவோடு வந்திருந்தா இந்த ஆராதனையில ஆண்டவரை சொல்லுங்க, அவர் மன்னித்திருவார், மறந்துடுவார், உன்னை புதுப்பித்திருவார், உன்னை மேன்மையாய் கொண்டு வர அவர் உண்மை உள்ள கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்ல போறது என்னன்னா, இந்த ஆண்டவர் வருகிறவர் எதிர்கொண்டு வருகிறவர், எதிர்த்து வருகிறவர் அல்ல. சொல்லுங்கள், எதிர்கொண்டு வருகிறவர், உங்களை எதிர்கொண்டு வருகிறவர். நான் சொல்ல போற கவனிங்கள், நாயின் ஒரு விதவையுடைய மகனை அடக்கம் பண்ணும்படி போகும் பொழுது கர்த்தர் எதிர்கொண்டு வந்தார். வந்து அழுதவனை அழாதே என்று சொல்லி வாழ்க்கையை கொடுத்து திரும்ப ஆசீர்வதித்து அவனை உயிரோடு எழுப்பி கர்த்தர் அவனுக்கு திரும்ப வாழ்வை ஆண்டவர் கொடுத்தார். ஒருவன் கல்லறை பூமியில இருந்தால் அவனை யாரும் அடக்க முடியாது. ஸ்ரீப மகன் அடக்க முடியாது. அவனுக்காகவே கதிரே நாட்டு வழியாக வந்து அவனை பார்த்து கர்த்தர் அவனுக்கு தேவ நன்மை செய்தார். நம்ம அம்மா மகதலேனா மரியாள், அந்த மத்தேயு சுவிசேஷம், அதை வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. 9. அறிவிக்க போகிற போது அவர்களுக்கு எதிர்பட்டு மரியாளே, நீ அதிகாலே வந்தாய், என்னை தேடி வந்தாய், என்னை பார்க்க வந்தாய், எனக்கு தூப வர்க்கம் கொடுக்கும்படி வந்தாய். நான் அப்பவுமே உன்னை கண்டு பேசியிருக்கலாம், ஆனா நான் சொன்ன போல நீ அறிவிக்க போகிற, என்னை பற்றி அறிவிக்க போற, இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி அறிவிக்க போற, அறிவிக்க போகிறதுனால உனக்கு நான் எதிர்கொண்டு வந்து நீ வாழ்க மகளே என்று சொல்லி வாழ்த்தினார். இந்த ஆராதனையிலே சாயம் தீர்த்தவராய், வெட்டு உடுத்தினவராய் உங்க நடுவிலே உங்களை எதிர்கொண்டு வருகிறார். உங்களுடைய பிரச்சனை எதுவானாலும் தீர்ப்பதற்கு அவர் வல்லவர். எப்பேற்பட்ட பிரச்சனையாலும் தீர்ப்பார். எந்த பிரச்சனையானாலும்
தீர்க்கவே முடியாது என்று சொல்லப்பட்டு முற்றுகை போடப்பட்ட அதையும் தீர்ப்பதற்கு இந்த இயேசு நல்லவர். இந்த இயேசு நல்லவர். இவரால் தீர்க்கப்பட காரியம் எதுவுமே இல்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனாலே என் தேவனாய் ஆண்டவர் எதிர்பட்டு வந்தார். நான் இங்க மட்டும்தான் வந்தாரா? ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் சம்பவம் இருக்கிறது. ஆபிரகாம் கவனிங்க, அப்புறம் நீ வாசிங்க, நீ எடுத்து வச்சுக்காங்க. 14ஆம் அதிகாரத்தில் இருக்கு. ஆபிரகாம் லோத்து பிடிபட்டு போயிடுவான். போய் அந்த 4 ராஜாக்களோடு யுத்தம் செய்து பிடிச்சிட்டு ஜனங்களை மீட்டு கொண்டு வருவான். அப்பொழுது சோதம் ராஜா எதிர்கொண்டு வருவான். கவனிங்க, எதிர்கொண்டு வருவான். அவன் சொல்லுவான், ஆட்களை விட்டு விடு, பொருளை எடுத்துக்கான்னு சொல்லுவான். அப்ப அவன் சொல்லுவான், எனக்கு பொருளும் வேண்டாம், ஆளு வேண்டாம், போயிட்டு அப்படின்னு சொல்லிடுவான். அதுக்கப்புறம் கவனிங்க, ஜெயிச்சு வருகிறவனுக்கு அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கொண்டு வருகிறார். யார் தெரியுமா? மெல்கிசேதேக் சொல்லப்பட்ட, அதாவது ஆவியானவருக்கு அடையாளமா சொல்லப்பட்டவர், அதாவது பிறப்பு வம்சம் இல்லாதவர் வந்து அப்பத்தையும், கவனிங்க, அப்பத்தையும் தண்ணி இல்ல, குட், திராட்சை ரசத்தையும் கொடுத்தா. திருவிருந்து யார் எடுக்கணும் அப்படின்னா 4 ராஜாக்களை ஜெயிச்சவன் எடுக்கணும். சொல்ல அல்லேலூயா, சொல்ல அல்லேலூயா, சத்தம் அல்லேலூயா. நமக்கிட்ட 5 இருக்கு. கவனிங்க, இந்த கண்ணை ஜெயிச்சவன், இந்த வாயை ஜெயிச்சவன், இந்த காலை ஜெயிச்சவன், இந்த கையை ஜெயிச்சவன், அடுத்தது இந்த மெமரி பவரை ஜெயிச்சவன் தான் திருவிழக்கணும். அது பெரிய சப்ஜெக்ட், அந்த உள்ள போக நான் போக விரும்பல. அவன் ஜெயிச்சு வந்தா அதுக்கு முன்னால மெல்கிசேதேக்கிற முறையே தெரியாது. அல்லேலூயா. நியாயபுரமான மோசங்கள் தான் கொடுக்கப்பட்டுச்சு. ஆசாரிய ஊழியம் மனசாட்சி காலத்துல தொடங்கிட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் வந்து அவனுக்கு அப்பமும் திராட்சரசத்தையும் கொடுத்தார். இவன் அந்த மெல்கிசேதேக் உள்ள ராஜாவுக்கு தசமா கொடுத்தான். அப்பொழுது அவர் சொல்லுவார், கவனிக்கிறியா, உண்மையா உத்தமமா ஆவிக்குரிய ஜீவியத்துல ஜெயிச்சு மேல் அடைஞ்ச நீங்கள் தேவனுக்காக கொடுக்கிற அனுபவம் உங்களுக்கு இருக்குமானால், ஒருவேளை கொடுக்காம இருந்தா கூட கொடுக்க இந்த செய்தியில ஒப்பு கொடுக்கிறோம். சொல்லலேலூயா. எங்க அப்பா HMD வாட்சி அப்படிதான் புதுசு வெளியே வந்திருக்கிறது. ஒரு வாட்சி வாங்கி தந்தார். அப்பவுமே 1800 ரூபாய். ஒயிட் டயல். கவனிங்க, அங்க ஒரு ஊழியக்காரன் பேசுறார், கொடு அப்படிங்க சொல்றாரு, உன் புது வாட்சையும் கொடு அப்படின்ட்டு வந்த சோதனை. அப்பா அப்படின்னு மனசு நினைச்சு கொடுத்துற, ஆண்டவரே கொடுத்துறப்பா, எனக்கு வாட்சி வேண்டாம்பா. இப்ப நான் வாட்சி போடல, 10 வாட்சி எனக்கு கிடைச்சிருக்கு, 10 வாட்சியும் கொடுத்துட்டேன். அப்புறம் நான் வாட்சே ஓடல. அவனை நிப்பாட்டு, வாட்சி போடுறது பாவம் இல்லை, அக்கிரமம் இல்லை, நல்ல வாட்சி போட்டுக்கான், பிரச்சனை கிடையாது. கொடுங்க, கொடுக்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா வீட்டுல போனா எங்கன்னு காப்பாங்க, பிரச்சனை, கையில கட்டிக்கிட்டேன், தைரியம். அப்போ விசுவாசி, ஊழியக்காரம் இல்லை, விசுவாசி. கவனிங்க, வீட்டுக்கு போனேன், ஆண்டவர் சொல்றாரு, கொடுத்துரு, ஒருத்தர் பண்ணிட்ட, கொடுத்துரு கொடுத்துரு சொல்லு. சரி, அதுக்கு ஒரு 2-3 வருஷம் ஓடிட்டு வச்சுக்கிட்டேன், சமாளிச்சுக்கிட்டேன். சூப்பர் விசுவாசி இல்ல, புரியா? சூப்பர் விசுவாசி போட்டுக்கிட்டேன். அப்புறம் ஒரு 3 வருஷத்துக்கு திருக்கரங்குடியில ஒரு, அதாவது ஜோசுவான்னு சொல்லி இந்த சிவந்திபுரத்துக்காரர் தான், அவரு சிவகாசியில் இருந்தார். அவர் வந்து பிரசவம் பண்ணியிருக்கார். 86ஆம் வருஷம் பிரசவம் பண்றார். ஒருவே கத்தருக்குன்னு கொடுக்குவேன்னு சொல்லி வாக்கு பண்ண வாட்ச திரும்பவும் போட்டிருக்கான், கள்ளப்பையில அப்படிங்க. சூப்பர் இல்ல, கத்துக்கு சொல்றார். களத்தினை எந்த சர்ச்சில் சொன்னேனோ அதே சர்ச்சில் கொண்டு வச்சுட்டேன். வச்சுட்டு வரவும் எங்க சர்ச்சில் ஒரு எஸ் டீச்சர் உண்டு. அவர் சொன்னாங்க, டேனியல்
வாட்சில் என்னாச்சுன்னு கேட்டாங்க. அது வேண்டாம் டீச்சர் பேச்சாங்க, இப்பதான் நிம்மதியா இருக்கேன், கெடுத்துறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். இல்ல டேனியல் என்ன சொல்லுடா அப்படின்னு சொல்லி, ஆண்டவர் பேசி 3 வருஷம் ஆச்சு, நானும் கொடுத்துறேன்னு சொன்னேன். திரும்ப சமாளிச்சு 3 வருஷம் போட்டுக்கிட்டேன். இங்க வந்திருக்கிற ஜோசுவா ஐயா முதல் நாள் பிரசங்கத்துல கள்ளப்பையான்னு கேட்டார். இனி இந்த கல்லனை வச்சிருக்க கூடாது, சிலுவையில் அரைஞ்சு ஆகும் சொல்லி நான் சிலுவையில் அரைஞ்சிட்டேன், கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டேன். உடனே அந்த டீச்சர் அந்த வாட்ச் எவ்வளோனா 1700 ரூபாய், 2000 ரூபாய் கையில தந்து புதிய வாட்சை வாங்கி போடணும். இப்படி சொல்லிட்டு போனா ஏகப்பட்ட வாட்ச் சொல்லிட்டு போகணும். இதோடு பண்றேன் வாங்கி தந்தாங்க. திரும்ப ஒரு கன்வென்ஷன்ல போறேன், அதே பிரச்சனை நடக்குது. கொடுத்தேன், வழி இல்லை, இனிமே வாட்சே வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லி திரும்ப வெளிநாட்டு போனவங்க 10,000 ரூபாங்க போடுவேன், இப்படி வரும், கொடுத்துட்டே இருக்கேன். கவனிங்க, இப்ப எனக்கு கவனிக்கிறேன்னா, ஜெயிச்சு வருகிறவனுக்கு திராட்சை ரசமும் அப்பமும் கொடுக்க. இப்ப இது எங்க தசமம் கொடுக்கணும் அப்படின்னா, எங்கே திருவந்து வாங்குறீங்களோ அங்க மட்டும்தான் கொடுக்கணும். சொல்லுவோம், கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் கையில் சொல்லு, சொல்ல மாட்டீங்கள, கொஞ்சம் கை நல்ல வசதி கட்டமா சொல்லு. சார் இப்ப நான் கேட்க, தமிழ் வேலை செய்யறோம், தமிழ் வேலை செய்ய சம்பளத்தை அவன் மனைவியில கொடுக்காம இன்னொரு வீட்டுல கொடுத்தான்னு வச்சாங்க, செருப்பை கலக்கிடுவா. வேற எதுலாம் சொல்ல விரும்பல, அது போலதான் லாஸ்ட் இடம் அதுதான். இஸ்ரவேல்ல கடைசி அடிமை செருப்பு கலத்துற ஆள் தான். அப்ப அந்த சூழ்நிலையில கரெக்டா கொடுக்கிறான். ஏன்? வாக்கு பண்ணியிருக்கோம், கை பிடிச்சிருக்கோம், கொடுத்தா ஆகணும், வேற மாற்று கிடையாது. இப்ப நான் கேட்கிறேன், எங்கே திருவிந்து வாங்குறீங்களோ அங்கே மட்டும்தான் தசமா கொடுக்கும். சொல்லுவோம், இதுல எதையும் மாற்றாங்க. எத்தனையோ வழிபோக்கர்கள் இந்த மேடை பிரச்சனைமாரெல்லாம் இங்கேயும் கொடுக்கலாம் அங்கேயும் கொடுக்கலாம் அவன் சொல்றான். ஒரு நாள் முடியாது, கர்த்தரை சம்மதிக்கவே இல்லை. சரி, நான் அந்த பகுதிக்கு போறேன். அப்ப இயேசு கிறிஸ்து கவனிங்கள், ஆண்டவராய் இருந்தவர் இரட்சகர் ஆனார். ஏன்? எண்ணி உங்களையும் நேசித்ததுனா. சொல்லலேலூயா. இப்ப நான் கேட்கிறேன், கவனி, நீங்க விசுவாசியா இருக்கிறது ரொம்ப எம்மா பின்னால சேர்ல இருக்கம்மா, கொஞ்சம் கவனமா வசனத்தை கவனித்தா, உன் பிள்ளையும் பார்த்துக்கா, என்னையும் வசனத்தை கவனிச்சுக்கா. சொல்லலேலூயா. ஆண்டவர் யோவான் 21ஆம் அதிகாரத்துல வாசிக்காண்டா கவனிங்க, வந்து நிற்கிறார். பின்மாற்றமா போன படகை திரும்ப எடுத்த, வலையை திரும்ப எடுத்த ஆள்கிட்ட போய் சொல்லி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இது எல்லாவற்றிலும் என்னை நேசிக்கிறாயா, என் அன்பா இருக்கிறாயன்னு கேட்டாங்க. அந்த சராசரத்தெல்லாம் உண்டு பண்ணினவர் மனுஷ அன்புக்கு ஏங்குறாங்க. உன் அன்புக்கு, உங்க அன்புக்கு அவர் ஏங்குறார். இந்த அன்பை வேற எங்கேயும் செலுத்துறாங்க, அது வம்பா பெறும். உங்க அன்புக்கு அவர் ஏங்குறார். நான் ஜெபம் பண்ண போனேன்னா இதை போல 3 துண்டு கொண்டு போவேன், 3 துண்டு நனைஞ்சிடும். ஏன்னா இந்த ஆண்டவர் அவ்வளவு செஞ்சிருக்கார். அல்லேலூயா. ஒரு சின்ன உதாரணம் சொல்ல விரும்புறேன். நான் வந்திருக்கிற காரை நான் காசு கொடுத்து வாங்கல. ஒரு அம்மா வாங்கி புது காரா சாவியை கையில தருவதற்கு என் கையில போன் பண்ணி நானும் ஜோசாவும் பஸ் ஏறி போறோம், ஏற முடியாம ஏறி போறேன். அங்க போன உடனே ஸ்டோரூம்ல போய் எடுத்துக்கொண்டு கையில தந்து பசஞ்சோ பண்ணிக்காங்க. அதோட விட்டாங்களா? விடல. இந்த காரு எத்தனை வருஷம் உங்களுக்கு செலவு இருக்கும், அதெல்லாம் பெட்ரோல் போடுக்கு எக்ஸ்ட்ரா பணம் தந்தாங்க. இது செய்தது யாருயா? ₹1 வாங்க முடியுமா? அவர் 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 நான் சொல்றது அற்பமான காரியம். நான் கேட்கிறேன், உங்களுக்கு அதை காட்டில் செய்ய வல்லவர் இந்த ஆணையம் வந்திருக்கிற, உங்களுக்கு அதை காட்டி செய்ய வல்லவர். படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கியா? வேலை தருவார். கடனோடு இருக்கியா? கடன் தேக்க உதவி செய்வார்.
நெருக்கையா நெருக்கத்தை மாற்றுவா. தேவன் உன்னை மேன்மைப்படுத்தா. அவர் அந்த கேடானா உன்னை மறக்கவே மாட்டார். ஆனா உன்ட ஒரு காரியத்தை கேட்கிறார், என்ன நேசி மகனே, என்ன நேசி மகனேன்னு கேட்கிறார். அவர் நேசித்தோம்னா நான் கேட்கிறேன், என்னை நேசித்த சில ஆட்கள் உண்டு, என்னை நேசித்த ஆட்கள் உண்டு. அவங்கள தவிர அள்ளி கொடுப்பாங்க, நான் பார்த்திருக்கிறேன். அது காரணம் தெரியுமா? என் மேல் வச்ச அன்பு. உங்க மேல் வச்ச ஆண்ட அன்பினால உங்களுக்கு இப்பொழுது எது குறைவா இருக்கிறது என்று காண்கிறாயோ அதை அத்தனையும் நிறைவாக்குவதற்கு கர்த்தர் வல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஏன் சாய்ந்தித்தவராய் வருகிறார் என்பதற்கு அவர் ஆண்டவராய் இருந்தவர் இரட்சகராக மாறினார். எதுக்காக? எனக்காய், உங்களுக்காக. இதுக்கப்புறம் 7 படி உண்டு. அந்த 7 படி சொன்னோம்னா அந்த இன்னும் 2 பகுதியை சொல்ல போயிடும். கர்த்தர் சொல்றார். அத 2வது ஒரு பகுதி சொல்றேன். கவனிங்க, ஏன் ஆண்டவர் வருகிறார்? அந்த வார்த்தை திரும்ப வாசிங்க. ஏசாயா 63:1. நீர் ஏதோமிலும் அதில் உள்ள போசா பட்டணத்திலும் இருந்து வருகிற இவர் யார்? கவனிங்க, இப்ப சொல்ல கவனிங்க. அந்த மகத்துவமான உடை அணிந்தவராய் வருகிறவரை நான் சற்று விஸ்தாரமா சொல்ல விரும்புகிறேன். ஏன் மகத்துவம் உள்ளவராக வஸ்திரம் தரித்தவராய் வருகிறார் என்றால் கவனித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு இருக்கிற அந்த வார்த்தை திரும்ப வாசிங்க. அந்த ஒரு வார்த்தை வர வாசி. மகத்துவமானவராய் முடித்திருக்கிறவராகவும் மகத்தான வல்லமையும் எழுந்த அருளராகவும் வருகிற இவர் யார்? கதை வாசிமா, திரும்ப வாசி. இல்ல, இங்க ஆண்கள் ஒரு ஆள் வாசிங்க. ஆண்கள் அது நம்ம ஐயாவை போய் வாசிப்பா. வாசிங்க. ஆண்கள் யாரா வாசிங்க ஐயா. தம மகத்தான வல்லமையில் எழுந்தருளராக வருகிற இவர் யார்? கர்த்தர் ஸ்தோத்திரம். இதுல கவனிங்க, ஒரு 3 பிரிவை வேகமா சொல்லித்தார். ஏன் அவர் வாரார், மகத்துவம் உள்ளவராய் வருகிறார் என்பதற்கு அடையாளம் என்னன்னா, சங்கீதம் 104 1 - 4 வரை சோத்திரி. மகிமையும் மகத்துவம் அணிந்து கொண்டிருக்கிறேன், ஒளிய வஸ்திரமாய் தரித்திருக்கிறேன். இங்க ஏன் வாரார் என்பதற்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிங்க, உருவாக்க வருகிறார் அல்லது படைக்க வருகிறார். ஏன் வாரார்? உருவாக்க வருகிறார், இல்லைன்னா படைக்க வருகிறார். இப்போ உங்களை எதிர்கொண்டு வருகிறார், உங்களுக்குள்ளே நல்ல குணங்களை உருவாக்க வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்குள்ளே நல்ல அனுபவங்களை உருவாக்க ஆண்டவர் வருகிறார். இப்ப கவனி, மோசே ஆரோன் இந்த 2 பேரும் ஒன்னா சேர்ந்தாங்க ஒரு இடத்துல. 40 வருஷம் கழிச்சு ஒன்னா சேர்றாங்க. அங்க வசனம் சொல்கிறது, 2 இருதயம் களி கூர்ந்தது. எப்படி இருந்துச்சு? சத்தமா சொல்லுங்க, களி கூர்ந்தது. இப்ப நான் கேட்கிறேன், ஒரு விசுவாசியை பார்க்கும்போது செத்தா பரவாயில்லையே அப்படின்னு உள்ள வந்துட்டுனா வருகிறவர் வரல. நம்ம யாரை போய் நம்ப போறோம்? நம்ம நம்பி போறோம். வருகிறவர் வந்துட்டாருன்னா, ஆகா இந்த அக்கா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, இந்த அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க,
இந்த பிரதர் எவ்வளவு சாட்சி சொல்றாங்க, எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நமக்குள்ள இரக்கம் உண்டாகி, அவர்கள் மேல் பரிதாபம் உண்டாகி, அவர்கள் முன்னேறுவதற்காக நம் மனம் துடிக்க ஏங்குது. அதை உருவாக்கத்தான் கர்த்தர் வருகிறார். அப்போ ஏன் வருகிறார்னா, உங்களுக்குள்ளே நல்ல காரியங்களை படைக்க, நல்ல காரியங்களை உருவாக்க, சத்துரு சீரழித்த, சத்துரு சின்னப்பனமாக்கிற அந்த உலகத்தை தேவன் மீண்டும் சீர்படுத்தினார். அது மட்டுமல்ல, சில குடும்பங்கள், சமுதாயங்கள் சீரழிந்து விட்டது. அதை சீர்படுத்த, திரும்ப உருவாக்க ஆண்டவர் வருகிறார். அல்லேலூயா. இந்த ஆராதனையிலே ஒவ்வொரு பக்கமும் அவர் வந்திருக்கிறார். உங்களுக்குள்ளே அவரை போல குணமுள்ளதாக மாற்ற வந்திருக்கிறார். சார், நான் இப்போ சிம்பிளா சொல்லி தர விரும்புகிறேன். அன்னை தெரசாமா பார்த்திருக்கீங்க, பார்த்தீங்களா? போட்டால பார்த்திருப்பீங்க. நான் முகமா பார்க்கல, என்னை மனுஷகா, எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. நான் உயிரோட இந்த காலத்துல நம்ம இருந்தாங்க. சரி, இருக்கட்டும். அந்த அம்மா அனாதை பிள்ளைய வளர்த்தாங்க. ஒரு தேசத்துல ஒரு பெரிய மனுஷன் போய் அந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு இல்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம். அந்த பிள்ளை கையில் வச்சிருக்க ஆட்கள் சொல்ல விரும்புறேன். கவனிங்க, உங்க ஜெபம் காணாது, அதனாலதான் உங்க பிள்ளைகள் இவ்வளவு சேட்டை பண்ணுது. ஆண்டவர் சொன்னாரு, எனக்காய் அழாத. சொல்லுங்க, உனக்காய் உன் பிள்ளைக்காய் அழு. கவனிச்சாங்க, நீங்க உள்ளி உரிக்கும் போது அழுவது பாருங்க, அது அழுவல்ல, அது பாட்டு கண்ணீர் தான். ஆனா அது வேற மாதிரி உள்ளது. உண்மையா மனதார சர்ச்சில் சேட்டை பண்ணதே ஆண்டவரே அப்படின்னு சொல்லு. நான் ஒரு 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 பிரசங்கத்துக்கு இருந்தேன். எங்கன்னா கடையம், அந்த சர்ச்சாப் காலில், சர்ச்சாப் காசுடைய பாஸ்போர்டைய பேர ஒருத்தர் இருக்கான். அப்பா தீப்பொறி. முதல் நாள் பார்த்தேன், பிரசங்கம் பண்ணே விடல. ஆனால் நான் பிரசங்க பண்ணிட்டேன். இன்னொரு அண்ணா படிக்க முடியாது. மறுநாள் அவங்கள்ட்ட 2 பேர்த்தையும் சொன்னேன், நீ 2 பேரும் உருப்படியா ஜோம் பண்ணல, ஒழுங்கா ஜோம் பண்ணு சொன்னேன். ஆனா நான் ஜோம் பண்ணிட்டேன். ஆண்டவரே, பையன் வரட்டும், வந்த உடனே தூங்கிடட்டும். வந்தா தூங்கிட்டான். எப்போ நான் பிரசங்கம் பண்ணி முடிச்சேனோ அப்பதான் எழுந்திச்சான். இது என் மேல் உள்ள கிருபை. ஆனா இங்க உங்களுக்கு அந்த கிருபை வச்சிருக்காரு. எனக்கே அவ கிருபை தந்தா, பெத்தெடுத்த மகாராசிக்கு மகாராஜனுக்கு கிருபை தர மாட்டாரா? தருவா. நீங்க அதுக்காக போராடினா உதவி செய்வா. அல்லேலூயா. இப்பமே நீங்க ட்ரைனிங் ஆயிருங்க. இப்படிலாம் கேள்விப்படும் போது வாலிய பையமா வாலிய பிள்ளைகள் எப்பவுமே ட்ரைனிங் ஆயிரும், காரியத்தை கடந்து வரும். கதை சொல்றோம். அப்படியானா நம்ம தேவனாகிய ஆண்டவர் அந்த 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 வசனம் திரும்ப வாசிக்கணும். மூணு 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 வாசிமா, மூணு வாசி. சிம்பிளா சொல்லு. ஒரே தண்ணீர் 3 இடத்துக்கு மாறிச்சு. ஒரே தண்ணீர் 3 இடத்துக்கு மாறிச்சு. ஒண்ணு கடலா மாறிச்சு, இன்னொன்னு பூமி கீழே போச்சு, இன்னொன்னு பூமிக்கு மேல போச்சு. இது 3 தண்ணீர் தான். இப்ப கவனிங்க, உங்களுக்குள்ள 3 விதமான தன்மையை கர்த்தர் உருவாக்குவா. பார்க்க ஒரே கோணம் தான், 3 தன்மை உருவாக்க. ஒண்ணு பிதாவின் குணம், இன்னொன்னு இயேசுவுடைய குணம், இன்னொன்னு ஆவியானவருடைய குணம். இது 3 ஒண்ணுதான். புரிஞ்சா புரியல, நீங்க முடிய பார்த்தா புரியலன்னு சொல்லு. சரி, திரும்ப சொல்லித்தாரேன். காமிச்சாங்க. இந்த 3ன்னு பாத்தீங்கன்னா 3 லக்கம். 3 ஒரு லக்கமா 2 லக்கமா? குட். அது கூட பாருங்க, முடிய பாரு. லக்கம் 1. எத்தனை 1 இருக்கு? பெஸ்ட். 3 1 இருக்கு. இப்படிதான் பிதா குமாரன் பரிசுத்தர் இருக்கிறார்.
இந்த மூணு குணமும் வித்தியாசம். அல்லேலூயா. ஆனா ஒன்று பிதா கடும் கோபம் உள்ளவர், சோதமா அழிச்சிட்டார், முடிஞ்சு போச்சு. ஐயா யோனாவா கடலுக்கு போட்டார், முடிச்சிட்டார். ஆனா அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை, இரக்க குணம் உள்ளது. 38 வருஷம் ஒரே இடத்துல படுத்திருக்கான். அவன் கூப்பிடல, அவன் முழுவதும் எங்க பார்த்தான், எப்போ குளம் கலக்கும், எப்போ தூதம் வருவான், எப்போ இறங்கணும், அதே பார்த்துட்டு இருக்கான். ஆண்டவர் அதை பார்க்க நிப்பாட்டிட்டு, இதுவரை நம்பின குளம், இதுவரை நம்பின தண்ணீர், இதுவரை நம்பின தூதரை மாற்றிட்டு, நான் உனக்கு ஈஸியா நன்மை செய்ய வந்திருக்கேன்னு சொல்லி ஆண்டவர் கேட்டார். சுகமாக வேண்டுமென்று விரும்புறாயான்னு கேட்டார். இருக்கிறாய கேட்கல, தமிழ மாத்தி பேசாதங்க, இயேசுவின் ரத்தம் விரும்புறான்னு சொல்லி கேட்டார். அவன் என்ன சொல்லிக்கணும், விரும்புறேன்னு சொல்லணும். அவன் சொல்லுதான், அவன் பிரச்சனை சொல்லுதான். பாருங்க, கவனிங்க, நம்ம வாழ்க்கை உண்டான போது நான் விரும்புகிறேன் ஆண்டவரே, நான் சோகமா விரும்புறேன்ப்பா, என்ன விடுதலை கேட்டுக்கணும். அவன் சொன்னான் அப்படி இதுவரை யாரு இல்லைன்னு அவன் சொன்ன சர்டிபிகேட். 38 வருஷம் வியாதியஸ்தா இருந்தா எந்த அம்மா இருப்பான், எந்த பிள்ளை இருக்கும், எந்த சகோதரி சகோதரி இருப்பாங்க, எந்த பாஸ்டர் இருப்பாங்க? 5-6 நாள் ஆஸ்பத்திரி போயிட்டு வருவாங்க. 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் கழிச்சா போவாங்க, நிப்பாட்டுவாங்க. 38 வருஷம் முடிவில் இயேசு போனார். அவன் பிரச்சனையை பார்த்து அவன் உதவிப்படி போனார். போயிட்டு கவனிங்க, அப்படி அன்பை அவர் வெளிப்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆராதனையில தேவனாகிய ஆண்டவர் மகத்துவம் நிறைந்தவராக, மகத்துவத்தை அணிந்தவராய் வந்திருக்கிறவர் உங்களுக்குள்ளே 3 விதமான குணத்தையும் உருவாக்க வந்திருக்கிறார். இப்ப கேட்கிறேன், கவனிங்க, யாராவது பெருமூச்சு விட்டு அழுது ஜெபம் பண்ணினா அது யாரு குணம் தெரியுமா? பரிசுத்த ஆவியாருடைய குணம். யார் குணம்? என்ன சொல்லுது? வேண்டிக் கொள்ள வேண்டிய பிரகாரம் உங்களுக்கு தெரியாதனாலே உங்களோடு இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் பெருமூச்சோடு வாக்குத்தத்தோடு சில வேண்டுதல் பண்ணுகிறார். அப்போ யார் ஒருவர் அந்த பெருமூச்சோடு வேண்டுதல் பண்ணுவாங்களோ அவங்க யாருடைய குணம் உள்ளவர்கள்? பரிசுத்த ஆவியாருடைய குணம் உள்ளவர்கள். அல்லேலூயா. பிதாவுடைய குணம் வேற, இயேசுவுடைய குணம் வேற, பரிசுத்தருடைய குணம் வேற. ஆனா 3 ஒண்ணுதான், 3 ஒண்ணுதான். அந்த மேல போல தண்ணீரும் வேலை செய்யுது, சமுத்திரம் இருக்கிற தண்ணீரும் வேலை செய்யுது, கீழே இருக்க தண்ணீரும் வேலை செய்யுது. எந்த வகையிலும் அது மனுஷனுக்கு உதவி செய்வதற்கு அவர் இருக்கிறார். அப்படியானால் தேவனாய கர்த்தர் படைக்கிறவராக தன்னை வெளிப்படுத்தி வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சொல்றார் 30-31 வாசிக்கும். அதே அதிகாரம் 104 சங்கீதம் 30-31. அந்த வருஷம் திரும்ப வாசிங்க. நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். எங்க கவனிங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், ஏற்கனவே பூமிக்கு ஒரு ரூபம் இருக்கு, அத புதுசாக்குறார். எப்படி ஆக்குறார்? புதுசாக்குறார். இப்ப கவனிங்க, அது அப்படி என்னன்னு சொல்லிட்டாரு. நைட்டு சொல்லுவேன், பரலோகம் இருக்கு. ஆனா ஆண்டவர் யோவான் 14 சொல்லிருக்கார், உங்களுக்கான ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போறேன். பரலோகம் ஸ்டாண்டர்ட் இருக்கு, அது என்னைக்கு தேவன் இருக்காரு அன்னைக்கே இருக்கு. ஆனா உங்களுக்கு என்ன ஸ்பெஷலா ஒரு ஸ்தலத்தை உருவாக்க போறேன். அல்லேலூயா. அப்படின்னா உங்களுக்காக அது செய்ய போறேன் அப்படின்னு சொல்றேன். இப்போ கவனிங்க, நான் ஒரு காலத்துல சின்ன ரூம்ல தங்கி இருந்தேன். ஆனா இப்போ வர வித்தியாசம் சகிதப்படுறதுனால
ஒரு இன்னொரு புது வீடு கட்டிட்டு இருக்கேன். இப்போ அந்த ரூமுக்குள்ள நானே பாத்ரூம் போற மாதிரி, நானே வெளியே வர மாதிரி, யாரும் ஒத்தாசை இல்லாம நானே செயல்படுற மாதிரி என்னுடைய இடத்த விஸ்தாரப்படுத்துறேன். நாளைக்கு என் பையனுக்கு சின்னவனுக்கு கல்யாணம் ஆகி பெரியவனுக்கு கல்யாணம் ஆகி அவன் மனைவி இந்த வரும் உங்க அப்பா கூட போகக்கூடாதுன்னு சொல்லுவா. மாற்றமே இருக்காது, சொல்லுவா. இவரும் சேலையை முடிச்சுக்கிட்டு சரித்தா சரி அத்தா சரி அத்தா சொல்ல போறான். அப்போ நம்ம இவ்வளவு நாள் வளர்த்தோமே அப்படிங்கிற வேதனை நமக்கு வரக்கூடாது. இப்ப செட்டில். நம்முடைய ஆண்டவர் யாருன்னா, நல்ல கவனிங்க, இப்ப இருக்கிற இந்த ரூபத்தை மாற்றுகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. சரி, இப்ப கவனிங்க. 10 வருஷம் விசுவாசியா இருக்கேன் சார் அப்படி சொல்ல, 20 வருஷம் விசுவாசியா இருக்கேன் அப்படின்னு மட்டும் கை வச்சு பார்க்கணும். 20 வருஷம் கை வச்சுங்க ஐயா. ஐயா நல்ல வசதிங்க, என்ன எப்படி பையன் குடும்ப வசதி ஆராய் கிளப்படும். உங்கள்கிட்ட அன்பா கேட்க, இந்த பிதாவுடைய குணம், இயேசுடைய குணம், வசதிய குணம் வந்திருக்கா? வரலன்னா தயவோடு இந்த ஆராதனையில மனம் திரும்பி கொஞ்சம் காரியங்கள் செய்யும். இப்போ கிறிஸ்துமஸ் வரப்போகுது, வருஷப்பிறப்பு வரப்போகுது, யாத்தா வரப்போகுது. கண்டிப்பா உங்க அம்மா அப்பாட்ட ட்ரெஸ் கேட்பேன், அப்படிதானே? பயப்படா, கேளு, உரிமை உரிமை. அப்போ கேட்கும்போது இந்த தேசத்துல தாய் தகப்பு இல்லாத பிள்ளைகள் இருக்காங்க, அதை தேடி கண்டுபிடி. உன் ஸ்கூல்ல, உன் கல்லூரில தேடி கண்டுபிடி. அது யாரா இருக்கலாம், கிறிஸ்தவனா இருக்கலாம், முகமதியா இருக்கலாம், எந்த மனுஷனா இருக்கலாம். அவனுக்கு அந்த பொண்ணுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கொண்டு கிறிஸ்துமஸ் அன்னைக்கு உங்க அம்மா கூட்டிட்டு கொண்டு போய், அம்மா இந்த பொண்ணுக்கு கொடுங்கம்மான்னு சொல்லி கொடுத்து ஒரு 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 10 கேக்கை வாங்கி கொடுத்தீங்கன்னா நீங்க தான் இயேசு கிறிஸ்துவினுடைய குணமுள்ளவர்கள். ஐயா அதெல்லாம் முடியாது ஐயா, உங்க வேலையை நீ பார்த்துட்டு போறோம், நீ சொல்லிட்டு போவே, என்ன செய்ய முடியாதுன்னா உங்களுக்குள்ள தேவ குணம் உருவாது. இப்ப அந்த அம்மா அநாத பிள்ளைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம ஒருத்தர் போய் கேட்டான். அவன் எந்திரிச்சு இங்க பாருங்க, ஆஹான்னு காரி துப்பிட்டான், வலது கையை அப்படியே மடக்கிட்டான். சொன்னிச்சு அந்த அம்மா, இது எனக்கு, என் பிள்ளைக்கு இந்த கையில கூட அப்படின்ட்டான். இப்ப விளங்கிட்டா? அண்ணன் தெரசம்மா கிட்ட இருந்த குணம் விளங்கிட்டா? ஐயா நீ துப்புனது எனக்கு, இதுல என் பிள்ளை கூட கேட்டான். அவன் எழுந்திச்சு அழுதுட்டான். இப்படிப்பட்டோர் உண்டோ அப்படின்னு அழுதான். செக்க எழுதுனான், கையில கொடுத்துட்டான். நான் கேட்கிறேன், இந்த குணத்தை தான் இந்த உலகத்தை ரட்சிக்கப்படாதான் பார்த்துக்கிட்டே இருக்கான். இதை கொடுக்க வேண்டிய காலம் இது, கொடுக்க வேண்டிய வேலை இது. எதுக்காக நம்ம வைக்கிற ஆண்டவர்? அநேகருக்கு இயேசு கிறிஸ்துவை அறிவிப்பதற்கு கர்த்தர் என்னையும் உங்களையும் வச்சிருக்கிறார். இந்த காரியத்தை மறந்திடாமல் நீங்கள் செய்யும்படி உங்கள் அன்போடு கூட கேட்கிறேன். கர்த்தர் சோதரம். இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிக்க விரும்புகிறேன். கர்த்தர் சோதரம் வாசிங்க. அதே 104 9 வசனத்தை வாசிங்க. என்னன்னா உருவாக்கிட்டு தண்ணி ஒரு பக்கமா கடல் பக்கம் சேர்த்துட்டார். ஆனா அது எல்லை மீறி வரும், அதுக்கு எல்லை போட்டார். சரி, கடலுக்கு எல்லை எது? அம்மா என் ராசாத்தியா, கடலுக்கு எது எல்லை? அல்லது கடலுக்கு எது தடுப்புச்சுவர்? தெரியாது. பாஸ்டம்மா சொன்னது நன்றி. உங்கள்கிட்ட கேட்க ராசாக்க, கடலுக்கு தடுப்பு அணை எது? தெரியாது. குட். தெரியாததுக்காக நான் ஆண்டவருக்கு சோத்திரம் பண்றேன். நீங்க யோபு புஸ்தகத்தை
வாசிக்கவே இல்லை என்பதற்கு இதுவே அச்சாட்சி. ஆண்டவர் மணலை கடலுக்கு வேலியாய் வைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. மணல் வேலியாகுமா? ஆனா அதுதான் வச்சார், அதுதான் வச்சார். இம்மட்டுமா? குட். இதுக்கு மிஞ்சி வராது. இப்ப நான் கேட்கிறேன் ராசா, தேவ அன்பை இன்னொருத்தர் கொடுத்துடலாம், உங்க அன்பை கொடுத்துறாங்க, அது ரொம்ப புரியுதா? நம்ம இருக்கிற தேவ அன்பை கொடுத்துடலாம், நஷ்டம் வராது. உங்க அன்பை கொடுத்தா பம்பு எடுத்தாச்சு. இப்போ ஆவிக்குரிய உலகமே தலைகளா மாறி கிடக்கு. என்ன கொடுக்கல? தேவ அன்பை கொடுக்கல. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றா, கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. அல்லேலூயா. அந்த அன்பினாலதான் ஆராதனை, அன்பினால்தான் கொடுப்பு, அன்பினால்தான் செயல்பாடு, அன்பினால்தான் ஆத்துமாதாயம். நமக்குள்ள இருக்கிற அந்த அன்பு தான் வந்து. நாங்க பிரசவம் பண்ண வந்ததே தேவ அன்புதான் தான் வந்தேன். பாஸ்டர் கூப்பிட்டார், அது ஒரு பகுதி. இஸ்ரவேல் கூப்பிட்டார், அது ஒரு பகுதி. ஆனா வந்தது என்ன? வந்தேன் தேவ அன்பினால தான். இல்லைன்னா எப்படியோ ஜபத்தை போயிட்டு போலாம். தேவ அன்பினால்தான் நான் வந்தேன். ஆதலால் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, நம்மில் இருக்கிற அந்த மேன்மையை கர்த்தர் ஒரு எல்லையோடு ஸ்டாப் பண்றார். அல்லேலூயா. நாமும் மீறக்கூடாது. எல்லை சத்தமா சொல்லு. சரி, இப்போ கவனி. இப்போ வந்து ஆவிக்குரிய உலகத்துல ஒரு புதிய ஆவிக்குறைகள் வந்திருக்கு. ஆண்கள் பெண்கள் கை கொடுக்கலாம், பெண்கள் ஆண்கள் கை கொடுக்கலாம் கொண்டு வந்துட்டாங்க. சீக்கிரம் பாளையங்கோட்டைக்கு வரும், கொண்டு வந்துருவாங்க. அப்போ என் கை கொடுப்பீங்களா? உங்களுக்கு முடியும் பாருங்க. ஐயா ராசா, ஒண்ணு கொடுப்பேன்னு சொல்லி நான் கொடுக்கலன்னு சொல்லு. தமிழ் கொடுப்பியா? குட், சூப்பர். கொடுக்க மாட்டான். ஆனா கவனிங்க, நான் வெள்ளைக்காரனோடு பழகினாள், வெள்ளைக்காரனோடு இருந்தால், வெள்ளைக்காரனோடு கூட ஒன்னாக ஆபீஸ்ல ஒன்னு வேலை பார்த்தாள். அப்போ எனக்கு முன்னால் ஒரு வெள்ளைக்காரி இருப்பாள். அவன் முடிஞ்சு போகும்போது என் பழைய பேர் முருகன் செகண்ட் அப்படின்னு பேர் கையில் தருவோம். அப்போ கொடுத்தேன். அப்புறம் ஆவிக்குரிய உலகத்தில் வந்தேன். அப்புறம் வெள்ளைக்காரி வந்தா கை கொடுத்தேன். என் பொண்டாடி சொன்னா, இனிமே கை கொடுத்தா கை இருக்காது. புரிதா புரியலையா? ஆமா, எல்லை மீறக்கூடாது. அவன் கலாச்சாரம் வேற, உன் கலாச்சாரம் வேற. நீ கை எடுத்து கும்பிட வேண்டியதானே, கை எங்க போச்சு அப்படின்னா விளங்கிட்டா? அப்போ தேவன் நமக்கு சில எல்லையை வைத்திருக்கிறார், அதை தாண்ட கூடாது. திரும்ப சொல்லுகிறேன், இந்த வாலிய பிள்ளைகள் வாலிய பையமா இருக்கு. உங்க வயசான அம்மா மாற, உங்க அப்பா மாற, உங்க பிடிச்சோ பிடிக்கலையோ, நீங்க விரும்புறபடி அந்த அம்மா இருக்காங்களோ இல்லையோ, நீ எதிர்பார்த்தபடி உங்க ஐயா இருக்காரா இல்லையோ, எனக்கு வேண்டாம். உங்களை பெத்தெடுத்தார். அதனால கடைசி வரையிலும் அவன் மனம் கஷ்டப்படாம நடத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இதை நான் வந்து என்னுடைய கட்டளையா சொல்லல, வசனத்தின்படி சொல்ல விரும்புகிறேன். கண்டிப்பாய் தாயின் தகப்பனையும் கனம் பண்ணு, கண்டிப்பா கனம் பண்ணு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பா, உன்னை உயர்த்துவார். அதனால புரிந்து கொள்ளுங்கள், நல்ல குணங்களை கர்த்தராகிய தேவன் நமக்கு தந்திருக்கிறார். எல்லை 10 கவனிகள். பள்ளத்தாக்கில நீரூற்றை கட்டளையிடுகிற அவர்தான் செய்தார். 19 வருஷமா 19. கவனி. எல்லாமே மனுஷனுக்காகத்தான் அத்தனை செய்திருக்கிறார். இப்ப நான் சொல்ல போற வார்த்தை என்னன்னா, தேவன் படைக்க வருகிற, உருவாக்க வருகிறவன் அத்தனையும் உங்களுக்காக தான் செய்யறார். அதை மட்டும் நீங்க விளங்கிட்டா போதுமானது. உங்கள் ஒவ்வொருவருக்காக தான் கர்த்தர் அதை செய்கிறார். இதுவரை செய்யாததை அவர் செய்ய
வல்லவர். இதுவரை செய்யாததை செய்ய வல்லவர். ஒருவேளை நான் திரும்ப சொல்றேன், ஜோம் பண்ணி பார்த்து இன்னும் காரியம் நடக்கல அப்படின்னு நீங்க மனசுல ஒரு ஐயப்பாடு வந்தா, ஒரு பயம் வந்தா, ஒரு நெருக்க வந்தா, ஒரு குழப்பம் வந்தா, நான் சொல்லுகிறேன், அந்த செய்ய போற காரியம் லேட் ஆச்சுன்னா உங்களுக்கு கர்த்தர் பெரிய காரியம் செய்ய போறதுக்கு அதுவே அடையாளம். சொல்லேலுயா, அதுவே அடையாளம். ஆதலால் எக்காரணம் கொண்டு கர்த்தருடைய காரியத்தை விட்டு நீங்கள் பின்தங்காதபடிக்கு காணப்பட கர்த்தர்களுக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் சொல்றாங்க. கர்த்தர் சோதரம். நான் இன்னொரு வருஷத்தை வாசித்துருவோம். கர்த்தர் சோதரம் வாசிங்கள். 15 வாசிங்கள். 104:15. எண்ணெயும் கவனி. நான் ஒன்னொன்னா சொல்லிட்டு போனா சொல்லிட்டு நிறைய போயிட்டே இருக்கும். அதில் ஃபுல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா நீ வீட்டுல போய் கவனிங்க. என்னென்ன மனுஷனுக்கு அத்தியாசமோ அத்தனையும் கண்ணும் கருத்துமா உட்கார்ந்து செய்திருக்கிறார். சொல்லேலுயா. சிலருக்கு கடுமையான வேதனை. ஒவ்வொரு ஆள் என்ன கலரா இருக்கு, நம்ம ஏன் கருப்பா படைச்சா அப்படின்னு நிறைய பேருக்கு கடுவை. அதனால இருக்கதெல்லாம் வாங்கி தடை பார்க்கலாம். உடைச்சலுக்கு பணம் போகுது, உங்களுக்கு ஒண்ணும் போகுது. கவனிய அப்பா புரிஞ்சுக்கிறாங்க. கருப்பா இருந்தவங்க தான் நல்ல வெந்தவங்க. புரியலையா? புரியல ஐயா. ஒண்ணு புரிஞ்சுன்னு சொல்லு, ஏன்னா புரியலன்னு சொல்லு. சரி, நான் உங்களுக்கு விளக்கி சொல்றேன். விளக்கி சொல்லு. இந்த பார், ஒரு வெள்ளைக்காரனுக்கும் ஒரு இந்தியனுக்கும் சண்டை வந்துச்சு. லைக் நீ கருப்பா இருக்க, அது சொன்னா கிறுக்கா, நீ வேகாதவன், நான் வெந்தவன் அப்படின்னா. கருப்பு தீர கொஞ்ச நேரம் வெந்தாதான் கருப்பாகும். அப்படி சொன்னாரு, உன் மேல இருக்க அழக என் காலு பாத்துல வச்சிருக்காரு, உனக்கு தெரியுமா? அப்படி காலை தூக்கி பார்த்தா அதை போல வெள்ளையா இருக்கு. இம்மால் சிரிச்சு அப்போ அதுக்கு கோடி சோத்திரம். அல்லேலூயா. யார என்ன நிலையில வைக்கணுமோ அதை கரெக்டா வச்சிருக்காங்க. சொல்ல அல்லேலூயா. பாளையங்கோட்டையில கேடிஸ் நகர்ல ஒரு தங்கச்சி இருந்தா. அந்த தங்கச்சி கருப்பான ஆள். 39 வயசாச்சு, கல்யாணமே ஆகல. கவனிங்க, கல்யாணமே ஆகல. நான் இந்த மாதிரி கூப்பிட்டு பிரசவம் பண்ணிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்துட்டு சொன்னார், இந்த சகோதரிக்கு 39 வயசாச்சு பாஸ்டர், இந்து ரசிக்கப்பட்டு வந்திருக்காங்க, கல்யாணமும் ஆகலை. ஏமா ஆகலைன்னு கேட்டேன். அவர் சொன்னா, நான் கருப்பா இருக்கேன் அப்படின்னா. வார மாப்பிள்ள பூரா சோப்பா பார்த்துட்டு போறான், கருப்பா இருக்கேன். அப்படியா, இதுதானே பிரச்சனை அப்படின்னு கேட்டேன். திரும்ப ஒரு கேள்வி கேட்டேன், உன் சரீரத்தை இன்னொரு ஆண் தொடும்படி கொடுத்தாயா அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னா, கொடுக்கவே வேண்டாம். நான் சொன்னேன், பயப்படாத, ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு சொன்னேன். அதே நான் தான் ஜோலார்பேட்டையில கன்வென்ஷன்ல பிரசங்கம் பண்ண போறேன். அங்க ஒரு செக்கச்சவேன ஒரு பையன் இருந்தான். அவனை கூப்பிட்டேன், தம்பி ஒரு வயசு என்ன ஆச்சுன்னு கேட்டேன். 43 அப்படின்னா. ரைட். கல்யாணம் ஆயிட்டான்னு கேட்டேன். கல்யாணம் ஆக வேண்டாம். ஏம்பான்னா, எனக்கு வார பிள்ளைகள் எல்லாம் சிவப்பு அப்படின்னு சொல்லுதா, அதனால எனக்கு கருப்பு தான் வேணும், அதனால கல்யாணம் முடிக்காம இருந்தான். ஏய், என் ஊர்ல என் தேசத்துல ஒரு சிஸ்டர் இருக்காரையா, என் கூட வந்தான். அந்த பாஸ்டர் வந்தான், பாளையங்கோட்டில் இறக்கி அந்த வீட்டுல அவனுக்கு காமிச்சான். பார்த்தா இது போது ஐயா அப்படி கழிட்டான். இப்ப நல்லா இருக்கான். நான் திரும்ப கேட்கேன், மோசே ரோஸ் கலர், அம்மா எத்ரோ மகா ஆப்பிரிக்கா தேசத்துக்காரி, எத்தியோப்பியா, எப்படி இருப்பா?
உங்களுக்கு புரியலையா? நான் கொஞ்சம் கஷ்டமா சொல்லுவேன், மன்னிச்சுக்காங்க. உங்களை சொல்லலாம் தயவு செய்து கையெடுத்து கத்த சொந்தம் பண்ணுவேன். பனையில விளக்கெண்ண ஊத்துற இருக்கும், அப்படி இருப்பா. அவன் சூஸ் பண்ணிட்டாத. அப்ப என்ன அர்த்தம்? தேவன் யாருக்கு யார நியமிச்சாரோ அது நடக்கும். அல்லேலூயா. அதுல எந்த மாற்றமும் இல்லை. நான் இதை சொல்லிட்டு போனா, கர்த்தர் படைக்கிறவராக எதிர்கொண்டு வந்தார். இப்ப நான் சொல்ல விரும்புகிறது கவனிங்க. அடுத்தது என்ன? சமயம் போறாங்க சொல்லுவேன். கர்த்தர் கவனிங்கள், நம்மிலே நமக்கு இந்த நாட்களில் என்ன தேவையோ அதை தரும்படி இந்த ஆராதனையிலே எதிர்கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுகமா, பலனா, இழந்த பரிசுத்தத்தை திரும்ப பெறணுமா, ஜெப கிருபையா, அல்லது கர்த்தருடைய ஊழியத்தினுடைய காரியத்துல பின்தங்கிறதா, அதை திரும்ப உங்களுக்கு உயிர்ப்பித்து தரும்படி கர்த்தர் இந்த ஆராதனையிலே எதிர்கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அது நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு தருவார். தேவனுடைய கிருபை, தேவனுடைய சமாதானம், தேவனுடைய வல்லமையை கர்த்தர் தந்து நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற உண்மையுள்ள கர்த்தரா இருக்கார். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். திரும்ப அந்த 28 வாசகம் 28. நீர் கொடுக்க திருப்தி வரத்தக்க அளவுக்கு கொடுப்பான். எப்படி கொடுப்பான்? சத்தமா சொல்ல, சத்தமா சொல்ல. உங்களுக்கு புரியல, நான் அதாவது திருப்தி என்று லேசா விளக்கிறேன். ஆசிரிப்பு கூடார வேலைக்கு மோசே வெள்ளி, தங்கம், இரும்பு, வெண்கலம் வாங்கினான். நிறைய கொடுத்தாங்க. மீதி வந்துட்டு சொன்னாரு, ஸ்டாப், கொடுக்காது, இனிமேல் வேண்டாம், எல்லாம் திருப்தி ஆயிட்டு அப்படின்ட்டா. அப்படின்னா உங்களுடைய மனம் சொல்லும், இது போதும், இது போதும் அப்படிங்க சொல்லும் அளவுக்கு கொடுக்கத்தான் கர்த்தர் கொண்டு வருகிறார். இன்னைக்கு எதுல உங்களுக்கு குறைவு, அது ஆண்டோட சொல், அது ஆண்டோட சொல். இது திரும்ப சொல்ல வருகிறேன். அது நேற்று எங்கேயோ சொன்னேன், முழுமையா சொல்ல முடியல. இங்க சொன்னா அங்க சொன்னா கொஞ்சம் கேள்வி. ஒரு ஊழியக்காரன் கடன் வாங்கக்கூடாது, பட் கடன் வாங்கிட்டான், இறந்து போயிட்டான். மனைவி இருந்தா, எலிசாட்ட போன உடனே எலிசா கேட்டா, உன்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்டார். அவர் சொன்னா, ஒரு கூட என்ன இருக்கு, நம்ம வச்சிருக்க தேங்காய் இல்லை, விவிடியும் இல்லை, நல்லெண்ணையும் இல்லை, மண்ணெண்ணையும் இல்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம். அவ வச்சிருந்தது ஒலிவ எண்ணெய். ஆசாரியனை, லேவியன, ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற ஒரு கூட எண்ணெய் இருந்தது. கவனிங்கள், 2 பேர் கையில 2 கூட எண்ணெய் இருக்கும். திருமணம் ஆகாத பிள்ளைகள் கையிலையும் ஒரு கூட எண்ணெய் இருக்கும். திருமணம் ஆகி புருஷன் இழந்தவுடைய கையிலையும் ஒரு கூட எண்ணெய் இருக்கும். அந்த ஒரு கூட எண்ணெய் அது போயிட்டா கெட்டு போனான்னு அர்த்தம். இப்போ கேட்டார், அவ கேட்கிறது பயங்கரமான ஆளு. அடுத்த ராஜாவுடைய தேசத்துல பள்ளி அறையில என்ன நடக்குதோ அதே எலிசா பார்க்கிறவர். அப்பேற்பட்ட ஆள்கிட்ட சொல்றா, என் வீட்டுல என்ன இருக்கு, ஒரு கூட என்ன இருக்கு. அவ அழகா சொன்னா, அதுவும் கூட ஒரு கூட எண்ணெய் அல்லாமல், அது கொழுப்பு. நம்மளும் சில வேளையில இதை சேர்த்து சொல்லுவோம், அது இருக்கு. அப்ப அவர் சொன்னார், அது சொன்னார், எனக்கு ஒரு கேள்வி கேட்க, இத்தனை வருஷம் பழையா ராசா கிளம்பி வேணும். அவ போய் எல்லா வீட்லயும் பாத்திரம் வாங்கினா, இங்கேயே கடன் இருக்கு, எப்படி கொடுத்தா? யாராவது சொன்ன ஒரு பிரேஸ் கொடுக்கலாம், பார்ப்போம். நான் என்ன பிரேஸ் சொல்ல முடியல, சாயங்காலம் வரும்போது தரலாம். கவனி, ஏன் இங்க கவனிங்க, அவ போய் பாத்திரமெல்லாம் வாங்கி எல்லா வீட்டு பாத்திரத்தையும் கொடுத்தாங்க. இங்கே கடன் பிரச்சனை. எப்படி அன்னைக்கு இருந்த பாத்திரத்தை கொடுத்தாங்க,
அப்ப அன்னைக்கு இதை பார்த்து சொல்லித்தாரேன். இப்ப இருக்கிற அலுமினியம் இல்ல, இப்ப இருக்கிற பிளாஸ்டிக் இல்ல, பூரா செம்பு வண்டல். அந்த சொல்ல அந்த நாட்கள் உள்ள ஒரிஜினல் பாத்திரம், அந்த பாத்திரத்தை கூட கொடுக்காங்க. கோடி கணக்கில் வீட்டுல பாத்திரம் வந்து ஏன் கொடுத்தாங்க?